காகமும் நாகமும். காடின் அருகே உள்ள ஒரு வனவாசி கிராமம். அந்த கிராமத்தில் ராத்திரியில்தான் மான நிகழ்வுகள் நடைபெறும். ஒரு பழமையான மரத்தின் மேல் எப்போதும் ஒரு கருப்பு காகம் உட்கார்ந்திருக்கும். அந்த காகம் காத்திருக்கும் இடத்திற்கு யாரும் அருகே செல்ல முடியாது. காரணம், அது ஒரு நாகத்தின் காவல் மரம். கிராமத்தில் ஒரு புதுமுக ஆய்வாளர் வந்தார். அவரது பெயர் நயனா. இந்த மரத்தை பற்றிய பழங்கதை கேட்டு ஆர்வம் கொண்டார். மரத்துக்கு அருகே இரவில் ஒளிக்கதிருடன் சென்றார். எதிர்பாராத விதமாக அந்த காகம் தன்னையே நோக்கி பறந்தது. பின் பிழியத்தான் செய்து மரத்தின் வேரடியில் சத்தம் கேட்கப்பட்டது. அங்கே ஒரு நாகம். ஆனால் அது சாதாரண நாகம் இல்லை. அதற்கு 12 கண்கள். நயனா பயந்து நின்ற போதும் காகம் அந்த நாகத்துடன் உரையாடுவது போல் கிளைக்கிளையாக கத்தியது. அந்த சம்பவத்துக்கு பிறகு நயனா காணாமல் போனார். அவரது நாட்குறிப்பு மட்டும் மரத்தின் அடியில் கிடைத்தது. அதில் ஒரு வரி மட்டும்: காகமும் நாகமும் ஒரு ரகசியத்தை பாதுகாக்கின்றன, உயிருடன் வெளியே வர முடியாதது போல. தொடரும்.